வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாம் தற்போது நிற்கக்கூடிய பகுதி சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆமினி பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தான் ஆமினி பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இன்று 24ஆம் தேதி முதல் ஆமினி பேருந்துகள் இயக்குவதற்கு தடை விதித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அமைச்சர் சேகர் பாபு, அதேபோல அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது 24ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை அமைச்சர் சேகர் பாபு தெரிவிக்கும் போது, செய்தியாளர்களை சந்திக்கும் போது, இன்று முதல் நிச்சயமாக கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் பேருந்துகள் இயங்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்குவதற்காக பேருந்துகள் தயார் நிலையில் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து இன்று அடுத்த 2 நாட்கள் விடுமுறை நாள் என்பதின் காரணமாக பேருந்துகள் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், இன்னும் சில பேருந்துகள் இங்கு வந்து பயணிகளை ஏற்றிச் செல்ல தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து 7 மணிக்கு மேல் எந்த பேருந்துகள் உள்ளே கொண்டு வருவதற்கும் பேருந்துகளை வெளியே எடுத்துச் செல்வதற்கும் அனுமதி இல்லை என்று சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் நேரடியாக இந்துமதி இந்த பகுதிக்கு வருகை தந்து அதிகாரிகளுடன் இங்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆக செய்யப்படுகிறது. 7 மணி முதல் ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தி பேருந்துகள் வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு இந்த பகுதியில் போலீசும் குவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்த பயணிகளும் ஆங்காங்கே நிற்கிறார்கள். இது குறித்து அனைத்து பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பழகன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படக்கூடாது, 7 மணிக்கு மேல இயக்கப்படக்கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்கிருந்து பேருந்துகள் இயங்குமா இயங்காதா? இல்லை சார், இப்போ கடந்த 22/1/2024 போக்குவரத்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. அதில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 144 பேருந்து நிறுத்தங்கள் மட்டும்தான் இருக்கு. கிளாம்பாக்கத்தில் பேருந்து இயக்குங்கன்னு 2 நாள் முன்னாடி ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காங்க. ஆம்னி பேருந்து பொறுத்தவரை 30 to 90 நாட்கள் முன்பதிவு செய்து பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்றாங்க. பண்ணும்போது திடீர்னு 2 நாள்ல அது மாற்றக்கூடிய விஷயம். 144 பேருந்து நிறுத்தம் தான் முடியும். கிளாம்பாக்கத்தில் இங்க ஒரு 1000 பேருந்துகள் கிட்ட இருக்கு. இதை போய் நாங்கள் எங்க நிறுத்துவோம்? நாங்கள் காலவாசம் கேட்கிறோம். இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை அரசு நாங்கள் கடந்த 3 மாதமா இந்த பிரச்சனை சம்பந்தமான நிறைய கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம். நிறைய ஊடகங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கோம். இது சம்பந்தமா எந்த அரசு எங்களோட பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தாம திடீர்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட 60,000 பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இப்போ திடீர்னு சிஎம்டி அதிகாரி, காவல்துறை அதிகாரி இன்னும் தடை பண்ண மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. இருக்கும்போது பாதிக்கப்படுறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மட்டும் கிடையாது, 60,000 பயணிகளுக்கு பாதிக்கப்படுவாங்க. கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பயணிகள் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னையிலிருந்து 4 நாள் தொடர் விடுமுறை காரணமாக 2 லட்சம் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு பண்ணியிருக்காங்க. தைப்பூசம், குடியரசு விழாவுக்கு சொந்த ஊருக்கு போகும்போது இதில் பாதிக்கப்படுறது பயணிகள் தான். இதை அரசு கவனத்தில் கொண்டு இதை நடவடிக்கை எடுக்கணும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2003 உயர்நீதிமன்ற ஆணை ஒன்று இருக்கு. சென்னை நகரத்துக்குள்ள ஆம்னி பேருந்து செல்வதற்கு எந்த தடையில்லைன்னு ஆணை இருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட் இவங்க சிஎம்டி அப்பீல் போகும்போது அந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து நாங்கள் நேற்று போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கு ஹோம் செக்ரட்டரிக்கு நாங்கள் கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். மீறிய அவங்க நடவடிக்கை எடுத்து எங்களை தடுத்தாங்கன்னா திங்கட்கிழமை அரசு மேல நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடுக்க முடியும். பயணிகள் பாதிக்கப்படுவாங்க. அரசு அதனால கூடுதல் கவனம் எடுத்து தமிழக முதல்வர்கள் கூடுதல் கவனம் எடுத்து இதை உடனடியாக 60,000 பயணிகள் பயணம் இருக்கு. இந்த தடை இவங்க அனௌன்ஸ்மெண்ட் 7 மணிக்கு மேல பேருந்துகள் இயங்காது தொடர்ந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க இப்ப பயணிகள் குழப்பத்தில் இருப்பாங்க. பேருந்து எங்க இருந்து இயங்கும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். எங்க இருந்து பேருந்து இயங்கும்? ஒருவேளை அவங்க தடை செய்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல சார், இது உயர் நீதிமன்றத்தில் ஆணை இருக்கு. இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி நோட்டீஸ் நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அரசுக்கு ஹோம் செக்ரட்டரியிலிருந்து இவங்க போக்குவரத்து ஆணையர் கொடுத்துருக்கோம். மீறி அவங்க பண்ணாங்கன்னா அது உயர்நீதிமன்றம் தான் பார்த்துக்கோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் எங்கள்கிட்ட அவ்வளோ அதிகாரமா இருக்கு. பயணிகள் பாதிக்கப்படுவாங்க. அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. உயர்நீதிமன்றம் பார்த்துட்டு உயர்நீதிமன்றம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். எத்தனை மணிலிருந்து பேருந்துகள் இயக்க போறீங்க? எவ்வளவு பேருந்துகள் கோயம்பேட்டில இருந்து இன்னைக்கு இயக்கிறதா திட்டமிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பயணிகள் வருவாங்க? இன்னைக்கு சென்னையில இருந்து மட்டும் 1500 பேருந்துகள் 60,000 பயணிகள் முன்பதிவு பண்ணிருக்கோம். 1600 பேருந்துகள் இன்னைக்கு இயக்கிறதா நாங்க தயார் நிலையில இருக்கோம். அரசு எதுவும் தடை பண்ணாம இருந்துச்சுன்னா பயணிகள் 60,000 பயணிகள் அவங்க சொந்த ஊருக்கு எந்த பிரச்சனைலாம் போய் சேருவாங்க. பயணிகளின் பயணத்தை முடிவு பண்ண அரசு தான் இருக்கு. அரசு அதை கூடுதல் கவனம் எடுத்து ஏதோ அவசரப்பட்டு முடிவு எடுக்காம கூடுதல் கவனம் எடுத்து யாரும் பாதிக்காதவன முடிவு எடுக்கணும்.
இது எவ்வளவோ நாள் பஸ் ஸ்டாண்டு வந்து 10 வருஷமா கட்டினாங்க. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூட்டு பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவையான வசதிகள் பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை. தவறுதலான நிறைய வழிகாட்டு முறைனால இன்னைக்கு வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு பயணிகள் கடைசியில் பாதிக்கப்பட போறாங்க. இந்த அரசு வந்து அதை கூடுதல் கவனமா எடுத்துக்கணும். அவ்வளவுதான் எங்க கோரிக்கை. வந்து பயணிகள் பாதிக்காதவன நடவடிக்கை எடுக்கணும். அவர் அன்பழகன் குறிப்பிட்டதை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதியிலிருந்து இயக்குவதற்காகத்தான் பேருந்துகள் முன்னதாகவே பயணிகள் முன்பதிவு செய்து விட்டார்கள். பயணிகளும் வர தொடங்கி விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு இங்கிருந்து இயக்குவதை தவிர வேறு வழி இல்லை. உடனடியாக அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுத்து எங்களை தடை செய்யாமல் இங்கிருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் தற்போது ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அரசு துறை அதிகாரிகளுடைய வாகனங்கள் அதிக அளவில் வந்திருக்கிறது. காவல்துறையினுடைய வாகனங்கள் இருக்கிறது. சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளர் இந்துமதி நேரடியாக இங்கு அதிகாரிகளோடு வந்து இந்த பகுதியில் இங்கு தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலமாக இந்த பேருந்து நிலையத்திலிருந்து 7 மணிக்கு மேலாக பேருந்துகள் இயக்கப்படாது என்று தொடர்ந்து அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் பயணிகள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பேருந்துகள் செல்கிறதா அல்லது கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் பேருந்துகள் செல்ல இருக்கிறதா என்ற குழப்பத்தில் இங்கு நிற்கக்கூடிய பயணிகள் உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு நிரந்தரமாக ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்தில் பயணிகள் நிம்மதி அடைவார்கள். இல்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து குழப்பமான மனநிலையிலேயே இந்த பகுதியில் நிற்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.